ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ ஃபைனலி மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு ஜேஇ அண்ட் ஏஎல்பி ஆஸ்பிரன்ஸ்க்கு. சரியா? ஸோ ஏஎல்பி சிபிடி டூ ஜேஇ சிபிடி டூவோட எக்ஸாம் டேட் டென்டேட்டிவாக வந்தாச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷனும் இருக்குது. அதையும் நம்ம கிளியர் பண்ணிடுவோம். எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி அஜ்மீர் ஜோன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்துருச்சு. சரியா? ஏஎல்பி இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த நோட்டீஸ் இருக்குது. ஸோ அஃபிஷியல் தான். என்னன்னு பார்த்துருவோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ், சென் நம்பர் 01/2024 போஸ்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அண்ட் சென் நம்பர் 03/2024 போஸ்ட் JE, DMS, CMA, etc. Notice regarding tentative schedule of second stage computer based test CBT2. Tentative schedule of second stage computer based test CBT2 for the above SEN is as under. அதாவது சென் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட். CBT2 ஓட டென்டேட்டிவ் டேட் 19/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 19 மார்ச். அதாவது ஏஎல்பி CBT2 19 மார்ச்லையும் அண்ட் ஜெயில எல்லா போஸ்ட்டுக்குமே CBT2 20 மார்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்ன ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் இதுக்கு முன்னாடி அவங்க விட்ட நோட்டீஸ் தான், இது அஃபிஷியல் தான். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோட எக்ஸாம் டேட் 2 மார்ச் 2025 20 மார்ச் 2025 கொடுத்துட்டாங்க. ஸோ கான்ஸ்டபிள் எக்ஸாம் முடியறதே 20 மார்ச் அப்படிங்கும் போது 19 and 20 இந்த CBT2 எக்ஸாம் டேட்ஸ் இருக்குமா? 2 எக்ஸாம் எப்பயுமே ஒரே நாளில் வைக்கவே மாட்டாங்க. சரியா? ஸோ நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம், இந்த CBT2 எக்ஸாம்ஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் தள்ளி போயிட்டு இந்த 2 CBT2 எக்ஸாம்ஸும் 19 and 20 மார்ச் நடக்கலாம். ஸோ இதில் கண்டிப்பாக சேஞ்சஸ் எக்ஸ்பெக்டட். ஒன்று இது ஃபைனலைஸ் ஆகலாம், இல்லைனா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஃபைனலைஸ் ஆகலாம். எது ஃபைனலைஸ் ஆகுதோ இன்னொரு எக்ஸாம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்க. The results for the first stage CBT are under finalization and the list of candidates shortlisted for second stage CBT will be published shortly. அதாவது எப்போ வேணும்னாலும் JE and ALP ரிசல்ட்ஸ் வரலாம். இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், இல்லை இந்த வீக்கும் வரலாம். ஸோ ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் வெளியிடப்படும் அப்படின்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. இந்த டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அதான், ஒன்று இதில் சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லை ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளாக இருக்கலாம். சீக்கிரமாக அதுவும் நமக்கு தெரியும். Then link for viewing exam city and date and downloading of travel authority for SC/ST candidates will be made live 10 days prior to the exam date on the official websites of all RRBs. ஸோ மற்ற எல்லாமே நம்ம எப்பயுமே பார்க்குறது தான். ஸோ இந்த முக்கியமான அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏஎல்பி CBT2 டேட் அண்ட் JE CBT2. பட் டென்டேட்டிவ் இதில் சேஞ்சஸ் வரலாம், வந்தாலும் அதுக்கு மேலே ரொம்ப டைம் இருக்காது. சரியா? மேபி ஒரு 1 week or 10 days இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம். பட் அதுக்கு மேலே டைம் இருக்காது. ஸோ ஏஎல்பி CBT1 பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இது எல்லாமே பண்ணியிருக்கேன், ரொம்பவே டீட்டெயில்டு டேட்டாவோட. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப அதிகமான கட் ஆஃப்லாம் எப்படியும் போகாது ஃபார் ஏஎல்பி. ஸோ CBT2 ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னும் சூப்பராக கண்டினியூ பண்ணுங்கள், டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே புதுசாக படிக்கிறவங்களும் படிக்கலாம், தாராளமாக ரிவிஷன் பண்ணுறவங்களும் பண்ணலாம். ஸோ இன்னும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், இன்னும் CBT2 பார்த்தினா ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் சீக்கிரமாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.